3 முடிச்சுல பார்த்தீங்கன்னா, எதுக்கு தான் நந்தினிய இப்படி அழ வச்சு காட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னே தெரில. எப்பதான் அந்த அழுகுறத ஸ்டாப் பண்ணிட்டு தைரியமான பொண்ணா வந்து அவங்க வாழ ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு தெரில. அவங்க அக்காவுக்கு கால் பண்ணி, "அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் என்ன வேணா நடக்கட்டும். ஆனா என்ன போட்டு பாடாப்படுத்துறாங்க. இடையில வந்து என் வாழ்க்கை தானே நாசமா போகுது." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. அவங்க அக்கா தான் வந்து இதுவரைக்கும் அவங்களுக்கு ஒரு மாதிரி மாரல் சப்போர்ட்டா இருந்துட்டுருக்காங்க. அத கன்டின்யூ பண்ணிட்டு வேற மாதிரி கொண்டு போனா நல்லாயிருக்கும். அங்க ஃபோட்டோ வந்து அவங்க அம்மா கடுப்புல தூக்கி போடும்போது, "என்ன ஒரு செமையான ஜோடி" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா முத்தம் குடுக்கும்போது, அவங்க அம்மா சுந்தரவல்லி கடுப்பாகிறத பார்த்தா செம ஹாப்பியா இருக்கு. அப்படிதான் கொண்டு போயிட்டுருக்காங்க. அவங்க அம்மாவ கடுப்பேத்துறத தவிர வேற வேலையே இல்ல போல இருக்குது. அம்மாக்கும் புள்ளைக்கும் இவ்ளோ ஒரு வெறுப்பு எதுக்காக வந்தது அப்படிங்கிறது தெரில. ஃபுல் டைம் ஜாபாவே வச்சிருக்காங்க. ஆனா வீட்ல வந்து அசிங்கத்த வந்து கொண்டு வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சூர்யாவ பார்த்து சொல்லும்போது, ஒரு பொண்ணு கஷ்டப்படுற பொண்ணு, அவங்கள்ட்ட வேலை பார்த்த பொண்ணு வந்து மருமகளா வந்தா, அதுக்கு பேரு அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து தப்பு தப்பா சொல்றாங்க சுந்தரவல்லி. இதையெல்லாம் மீறி இவங்க இந்த வீட்டு மருமகளா இருந்து எப்படி சூர்யாவ கொண்டு போக போறாங்க? அவர் குடியிலேருந்து ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க கூட சேர்ந்து எப்படி சந்தோஷமா வாழ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து தான் பார்க்கணும். நேத்திக்கு ட்ரெஸ் வாங்கி குடுத்து அவங்க அம்மாக்காக செலிப்ரேட் பண்ணதுக்கே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. ஆனா லைஃப் வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அக்காட்ட ஃபீல் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்குது. அவங்க அம்மா மட்டும் இல்ல, கூட பொறந்த அக்கா, தங்கச்சிங்களும் இப்படியே இருந்தா சூர்யா என்னதான் பண்ணுவாரு? அவரு முழுசா வந்து திருந்தணும். அவங்க அப்பா சொன்ன காரணத்துக்காக அன்னைக்கு ஒரு நாள் திருந்திட்டு, காலையிலேருந்து குடிக்காம இருந்தத பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இது முழுசாவே திருந்திட்டு சூர்யா வந்து நந்தினி கூட வாழ்றத பார்த்தா ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்கும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அப்கமிங் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க் யூ.